அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஃப்ராஸ் ஃபுட் சேனல். உங்களுக்கு எங்கள் சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நூல் பரோட்டா எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். மதுரை பன் பரோட்டா எப்படி ஃபேமஸோ அதே போல் இந்த நூல் பரோட்டாவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் நல்லா ஹெல்த்தி கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த பரோட்டாவில் மேலே ஃப்ளேக்கி கன்சிஸ்டன்சி கிடைக்கணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். இந்த சர்க்கரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கோல்டன் கலர், நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்மளுக்கு கூடவே குக்கிங் ஆயில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. கடைசியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேலே காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஊற வச்சிடலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா அப்படியே ஊற விட்டுடலாங்க. அந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஊற வச்சிடுறேன். 2 hours later. மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. எந்த அளவுக்கு ஊற விடுறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சூப்பராக வரும். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்டிக்கலாம். நல்லா தின்னாக திரட்டியாச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் கலவிக்கலாம். இப்போது நம்ம ஒரு கத்தி எடுத்து ஒரு நைஃப்பில் நல்ல மெல்லிஸான கோடுங்களா ஸ்ட்ரிப்ஸாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நூல் பரோட்டானாலே நம்மளுக்கு நூலாக வரும். நம்மளுக்கு கடைசியில் அடிச்சுட்டு அதை வந்துட்டு உதுத்து பார்க்கும்போது நூல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 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 கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கத்தியில் வச்சு நம்ம செய்கிறோம். இந்த கத்தி இல்லாட்டி நம்ம ஃபோர்க் ஸ்பூனில் கூட வச்சு இந்த மாதிரி செய்யலாம். செஞ்சுட்டு கடைசியில் இந்த மாவு எல்லாத்தையுமே ஒன்று அதே மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி தட்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம தட்டும்போது அந்த எலாஸ்டிசிட்டி வந்துட்டு நல்லா விரிவு கொடுக்கும். இப்போது இந்த மாவை அப்படியே ரோல் பண்ணி நம்ம சுருட்டி வச்சுக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு கடைசியில் வர எண்டை நடுவில் வந்து டக் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி டக் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த உருட்டுக்கோல் வச்சு நம்ம உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டாலோ இல்லை ரொம்ப மெல்லிசாக திரட்டிட்டாலோ நம்மளுக்கு வந்து அந்த லேயர் நூலாக நம்மளுக்கு அந்த வராதுங்க. அதனால் மெல்லிசாக திரட்ட வேணாம், லைட்டாக திரட்டினா போதும். இப்போது சட்டியை வந்து சூடு பண்ணிக்கலாம். தவாவை சூடு பண்ணிவிட்டு இந்த பரோட்டாவை வந்து அதில் போட்டுடலாம். இப்போ நான் அந்த சொல்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 2 பக்கமும் மைல்டு அந்த ரோஸ் கலரில் வர வரைக்கும் 2 பக்கமும் நம்ம டவாவில் போட்டு வாட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா இந்த கோல்டன் ரோஸ் கலரில் வர அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் சுட்டாச்சுங்க. இதை நான் வந்து நல்லா 2 கையில் வச்சு அடித்து காமிக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு வருது. இதுவே நம்ம கையில் ரோலிங் பின் வச்சு நம்ம திரட்டாமல் வெறும் நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பன் பரோட்டா மாதிரி நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இதை வந்துட்டு நம்ம சட்டியில் போட்டு உங்களுக்கு சுட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது அதே போல் தான் 2 பக்கமும் ரோஸ் கலர் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு லைட்டாக வாட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி
நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம அழகாக சுட்டு எடுத்துடலாம். இது நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நல்ல நூலாக வருது பாருங்கள். நல்ல செம்ம சாஃப்டாக மேலே ஃப்ளேக்கியாக நூலாக இருக்குது பாருங்கள், பஞ்சு பஞ்சாட்டம் இருக்குது. இந்த ரிசல்ட் நல்லா வந்திருக்குங்க. அதனால் மீதி இருக்கிறது எல்லாமே நான் ரோலிங் பின் வச்சு திரட்டாமல் நல்லா வெறும் இல்லை உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து மீதி இருக்கிற பரோட்டா எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் அந்த 3 பரோட்டாவும் ஒன்றா சேர்த்து வச்சு அடித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஒரிஜினல் நூல் பரோட்டானா இப்படி தாங்க இருக்கும், செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு நம்ம காம்பினேஷனுக்கு செட்டிநாடு சிக்கன் மசாலா செஞ்சுருக்கேங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு வந்துட்டு நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு மேலே ஐ பட்டனில் ரைட் கார்னரில் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், வேணா கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.